அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இஸ்லாம் அறிவுறுத்தும் தேசப்பற்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு பயணப்பட்ட போது மக்கா நகரை நோக்கி, மக்காவே, நீ உலகிலேயே எனக்கு மிகவும் விருப்பமான பூமி, அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமான தேசம், உன் சமூகம் என்னை விரட்டியிருக்காவிட்டால் நான் உன்னை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 3709 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண் புனிதமான மக்கா மாநகரம். அந்த நகரத்திலே வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லாத நிலை ஏற்பட்ட போது படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவனுடைய வழிகாட்டுதலின்படி மதீனாவுக்கு பயணப்பட்டார்கள். அப்படி பயணப்படுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயகத்தை, தன்னுடைய பிறந்த மண்ணை குறித்து உண்டான மகத்துவத்தை உளப்பூர்வமாக உணர்ந்து தான் இந்த மண்ணை விட்டு வெளியேறுவதற்கு உண்டான காரணங்களையும் தெளிவுபடுத்திய செய்திகளைத்தான் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் மண்ணை நேசித்திருக்கிறார்கள். அந்த தாய் மண்ணுக்கு உண்டான கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பயணப்பட்டு வந்த அந்த காலகட்டத்திலே மக்காவிலே இருந்து அசீலுல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் மதீனாவை நோக்கி பயணப்பட்டு வந்தார். மதீனாவை வந்தடைந்ததும் நேராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக வேண்டி அவர்களை சந்திப்பதற்கு வருகை தருகிறார். அப்போது அந்த வேளையிலே அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அசீலை பார்த்ததும் முதல் விஷயமாக அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீர் மக்காவிலே இருந்து புறப்படும் போது மக்கா எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். தன்னுடைய தாயகத்தை குறித்து, தன் பிறந்த மண்ணை குறித்து, அந்த மண்ணிலே இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் அந்த தாயகத்திலே இருந்து, தாய் மண்ணிலே இருந்து வந்த ஒருவரிடத்திலே அந்த தாய் மண்ணுடைய விவரம் குறித்து கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்படி கேட்டபோது மக்காவினுடைய பசுமையான காட்சிகளை வார்த்தையால் வர்ணிக்க ஆரம்பித்த அதே நேரத்திலே அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், சற்று பொறுங்கள், இதோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுவார்கள், வந்ததும் அதை குறித்து நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சற்று நேரத்திலே அங்கே வருகை தந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி வைத்தார் போன்று முதலாவதாக கேட்ட விஷயம் மக்கா மாநகரம், தன்னுடைய பிறந்தகம், தன்னுடைய தாய் மண்ணை குறித்து எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போது அசீலுல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய அழகையும் அதனுடைய பசுமையையும் அதனுடைய எழில் தோற்றத்தையும் வர்ணித்த போது, அப்படி வர்ணிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கண்முன்னே மக்காவை கொண்டு வந்து நிறுத்தியதை போன்று உண்டான ஒரு உணர்வை பெற்றார்கள். போதும் போதும், மீண்டும் அந்த மக்காவை பற்றி பேசி எம்மை கவலையிலே ஆழ்த்திவிட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாய் மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் அந்த தாய் மண்ணினுடைய வளமை குறித்தும் அந்த தாய் மண்ணினுடைய செழுமை குறித்தும் ஒருவர் வர்ணித்த போது அவர்கள் கண்களிலே கண்ணீர் குளமாகி இருந்த அந்த விஷயத்தை அந்த கட்டத்திலே, அந்த தருணத்திலே பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு தாய் மண் என்பது, பிறந்தகம் என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல என்று தன் சமுதாய மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டும் முகமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் இப்படி கொள்கை கோட்பாடுகளை சொல்லித் தருகின்றனவோ
அதைவிட பன்மடங்காக தன்னுடைய பிறந்த தேசம், தன்னுடைய தாய் மண், தன்னுடைய தேச பற்றை குறித்து உண்டான அந்த விஷயத்தினுடைய விவரங்களையும் வெளிப்படுத்துவதனுடைய எல்லையையும் சேர்த்தே நமக்கு போதித்து தந்திருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாத்தின் கொள்கைக்கு முரண்பாடில்லாத வகையிலே ஒவ்வொரு இஸ்லாமியரும் இந்த நாட்டின் மீது, தான் பிறந்த தாய் நாட்டின் மீது நலனும் அக்கறையும் பற்றும் கொண்டு அந்த தாய் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அந்த தாய் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன்னுடைய விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த தாய் மண் மிகச்சிறந்த வல்லரசாக, பாதுகாப்பான நாடாக, அமைதி பூங்காவாக வருவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டு முறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படி தேசப்பற்றுள்ளவர்களாக, தாய் மண்ணை நேசிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.